அனைவருக்கும் வணக்கம். சில மருத்துவ குறிப்புகள் சொல்கிறேன், நல்லா கேளுங்க. அடிக்கடி இறால் மீன் வாரத்தில் ஒரு நாள் சேர்த்துக்குங்க. வாரத்தில் ஒரு நாள் இறால் மீன் சாப்பிட்டிங்கன்னா நுரையீரல் புற்றுநோய் வராது. அதே போல் ஆஸ்துமா குணமாகும். அதே போல் கர்ப்பிணி பெண்கள் மத்தி மீன் ஒன்று இருக்குது, விலை கொஞ்சம் அதிகம், இருந்தாலும் மத்தி மீன் சாப்பிட்டா கர்ப்பிணி பெண்கள் குழந்தை நல்லபடியாக பிறக்கும். அதே போல் இதய நோயாளிகள் உள்ளவர்கள், இதய நோய் இதயம் குறைபாடு உள்ளவர்கள், இதய நோயாளிகள் மாத்திரை சாப்பிடுவாங்க இதயத்துக்கு. அதுமாரி இருக்கிறவங்க கணவாய் மீன் ஒன்று இருக்குது, அதை அடிக்கடி சாப்பிட்டிங்கன்னா இதயம் பலப்படும், இதய நோய் கொஞ்சம் குணமாகும். அதே போல் பல் நிறம் மஞ்சளாக இருக்கும், மஞ்சள் நிறமாக இருக்கும். அவங்க என்ன பண்ணணும், நம்ம பேஸ்ட்டோட புதினா இலை சாறு கலந்து பல் விளக்கினா வந்தீங்கன்னா பல் வெள்ளை நிறமாக மாறும். அதே போல் காப்பித்தூள் எலுமிச்சம்பழம் சாறு பேஸ்ட்டு கூட கல்லுப்பு கொஞ்சம், மஞ்சள் கொஞ்சம் சேர்த்து இதெல்லாம் சேர்த்து பசை போல் ஆக்கி பல் விளக்கின்னு வந்தீங்கன்னா பல் வெண்மையாக மாறும். அதே போல் அருகம்புல் ஜூஸ் அடிக்கடி குடிச்சோம்னா ரத்தம் சுத்தமாகும், எலும்பு தேய்மானம் குணமாகும். அதே போல் நம்ம கை கால் வலி வருது, அதுனா எலுமிச்சம்பழம் சாரோட மருதாணி இலை அரைச்சி பேஸ்ட்டு போல் ஆக்கி வலியில் எடுத்து கை கால் வலி எடுத்து தடவினீங்கன்னா சீக்கிரம் கை கால் வலி குணமாகும். அதே போல் தூதுவளை இலையை ஊறுகாய் அரைச்சி சாப்பிட்டிங்கன்னா சளி இருமல் குணமாகும், ஆஸ்துமா குணமாகும், பசியை தூண்டும். அதே போல் பிரண்டை சாப்பிட்டு வந்தீங்கன்னா பசியை தூண்டும், உடஞ்ச எலும்புகள் கூடும், கை கால் வலி இல்லாமல் இருக்கும். அதே போல் இருவாச்சி தழைன்னு சொல்கிறோம். இருவாச்சி தழைனா இதய நோயாளிகள் சாப்பிடணும். இதயம் வீக் ஆகிறவங்க, ஹார்ட்டு கொஞ்சம் வீக் ஆகிறவங்க இருவாச்சி தழை ஊறுகாய் அரைச்சி சாப்பிடலாம். அதே போல் மிளகாய் செடியுடைய தழைங்களை ஊறுகாய் சாப்பிட்னா குடியை நாளடைவில் மறந்துடுவீங்க. எள்ளு பருப்பு அடிக்கடி சாப்பிட்டிங்கன்னா குடியை மறக்கலாம், நுரையீரல் சுத்தமாகும், குடி இருக்க பழக்கம் மறந்துடும். அதே போல் நம்ம ஆவாரம் பூவை எடுத்து மஞ்சள் கொஞ்சம் சேர்த்து முகத்தில் தடவி வந்தீங்கன்னா கருவளையம் மாதிரியும் முகம் பொலிப்படையும். அதே போல் கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு ஏன் செய்கிறாங்கன்னா, வளையல் கையிலலாம் போட்டால் வெள்ளையணுக்கள் அதிகமாகும், வெள்ளையணுக்கள் அதிகமாகி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகி நோய்கள் வராமல் குழந்தைகள் சுகப்பிரசவம் ஆகும். இடுப்பு வலி முதுவலி உள்ளவர்கள் முடக்கத்தான் வடை மாதிரி செய்து சாப்பிடுவாங்க. முடக்கத்தான் தழையை வதக்கிட்டு மாவில் போட்டு பிசைஞ்சி வடை மாதிரி செய்து சாப்பிடுவாங்க. முடக்கத்தான் வதை அது சாப்பிட்டிங்கன்னா இடுப்பு வலி முதுகு வலி எல்லாம் குணமாயிடும். சிறுநீரகத்தில் கல் கரைய இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன். சிறுநீரகத்தில் கல் கரையிறது வெங்காயச்சாறு 2 ஸ்பூன் எடுத்துங்க, 1 ஸ்பூன் பனங்கற்கண்டு எடுத்துங்க, ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா கிட்னியில் இருக்கிற கல் கரையும். நன்றி, வணக்கம்.